ஏசாயா 6:5. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவர் தன்னுடைய நற்குண மேம்பாடுள்ள வாழ்க்கையை நினைத்து மகிழ்வது தவறல்ல. ஆனால் குறைவான நிலையில் இருந்து கொண்டே பெருமைப்பட்டு கொள்வது மேற்கொண்டு வளராமல் நின்றுவிட்டதின் அடையாளமாக இருக்கிறது. இதற்கு காரணம் தேவனோடுள்ள உறவு நிலைகளில் உள்ள நெருக்கம் குறைந்து போனதுதான். ஒருவர் தேவனோடு நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருந்தால் அவர் பெருமைப்பட்டு கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய குறைவுகள் மேலும் தெளிவாகவும் வெளியரங்கமாவதைக் கண்டு சீர் செய்யும் பாதையில் முன்னேறி கொண்டே இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைத்த தேவ தரிசனம் அவருக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. அந்த நெருக்கம் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை அதிகமாக கண்டு கொள்ளவே வழிவகுத்தது. அதன் விளைவாக ஏசாயா தீர்க்கதரிசி தன்னிடம் இன்னும் குறைவு இருப்பதை கண்டு கொள்ள முடிந்தது. அதுவும் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டது. எனவே இன்று நாமும் கூட தேவனோடுள்ள நம்முடைய உறவை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுது நாமும் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னாக ஜொலிப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.